திருப்பத்தூர் அருகே திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீதான தாக்குதலில் ஈடுபட்டது அவரது உறவினர் என தெரியவந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதியன்று மேற்கத்தியானூர் பகுதியைச் சேர்ந்த திருப்பதி வசந்தா தம்பதியை வீடு புகுந்து சிலர் அரிவாளால் வெட்டினர். இதில் வசந்தா உயிரிழந்த நிலையில் திருப்பதி படுகாயமடைந்தார். இந்நிலையில் வசந்தாவின் சகோதரி சாந்தியை திருப்பதி மரியாதை குறைவாக பேசியதால் ஆத்திரமடைந்த அவரது மகன் ரேணுகுமார் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரேணுகுமார் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வியாசர்வாடியில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரவு பாடசாலை கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான RT சேகருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் மேயர் பிரியாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொகுதி எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் மோதி கவுன்சிலர் சொல்லுங்க. முதல்ல அவங்க சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க. கவுன்சிலர் நீங்க தான் சொல்லணும். நீங்க மாவட்ட செயலாளர், நீங்க மாவட்ட செயலாளர், நீங்க மாவட்ட செயலாளர் 40 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க மாவட்ட செயலாளர்னா நான் என்ன சொல்றேன், நீங்க போன் தெரியாது எனக்கு, நீங்க பண்ணது தெரியாது. நான் காலையில ஓடிறேன். இப்போ சொன்னேன். திருப்பூர் PAP பாசன வாய்க்காலை சுத்தப்படுத்தாமல் தண்ணீர் திறக்கப்பட்டதால் குப்பைகள் அடைத்து தண்ணீர் சாலையில் வழிந்தோடி வீணாகி வருகிறது. திருப்பூர் கோவை மாவட்டத்தின் பெரும்பாலான விவசாய நிலங்கள் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் மூலமாக பயனடைந்து வருகிறது. இவர்களுக்காக PAP வாய்க்கால் மூலம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் கடைமடை பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் சுத்தப்படுத்தப்படாமல் உள்ளதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் வீணாக வழிந்தோடியது. இதனால் சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தனியார் அமைப்புகள் சார்பில் மார்பக புற்றுநோய்க்கான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், பெண்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் 40 வயதிற்கு மேற்பட்டோர் மார்பக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மருத்துவத்துறையில் அவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டது. எவ்வளவு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், கியூர் பண்ண முடியும், சரி பண்ண முடியும். அந்த நம்முடைய வியாதியினுடைய கொடுமையில் இருந்த அந்த வலியில இருந்த அந்த துன்பத்திலிருந்து நம்மள குறைத்துக் கொள்ள முடியும். அந்த வலியெல்லாம் குறைத்துக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா இன்னைக்கு ஸ்கிரீன் பண்ணுங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டை காவல் ஆய்வாளரை கண்டித்து மக்கள் உரிமைக்கான கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் ஆய்வாளர் சுகுமாரன் மீது லஞ்சம், கட்ட பஞ்சாயத்து, மிரட்டல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது சுகுமாரனுக்கு ஆதரவாக சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் விரைந்து பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மக்கள் உரிமைக்கான கூட்டமைப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தை பாதியில் முடித்துக் கொண்டனர். தொழிலாளர் வைப்பு நிதியை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பயிற்றுநர்கள் விழுப்புரத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர் ஆசிரியர்கள் தமிழ்நாடு முழுவதும் 1600 பேர் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் தொழிலாளர் வைப்பு நிதி வழங்க வேண்டும், 25 ஆண்டுகளாக பணியில் உள்ளவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விழுப்புரம் நகராட்சி திடலில் போராட்டம் நடத்தினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹோசூரில் லாரி ஓட்டுநர் திடீர் நெஞ்சுவலியால் உயிரிழந்த நிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மகாராஷ்டிராவிலிருந்து வந்த கண்டெய்னர் லாரி ஹோசூர் பாகலூர் சாலையில் திருப்பதி திருமலை தேவஸ்தான திருமண மண்டபம் அருகே வந்தபோது ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதால் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சென்றது. இதில் சாலையோரம் இருந்த 5 இருசக்கர வாகனங்கள் மீது ஏறி லாரி நின்றது. ஓட்டுநரின் உடலை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுச்சேரியில் விடுதிகளில் சுற்றுலா பயணி போல் தங்கி டிவிக்களை மட்டும் திருடிய நபர் பிடிபட்டார். அம்மன் கோயில் வீதியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கி வாடிக்கையாளர் டிவி திருடியது CCTV மூலம் கண்டறியப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. இதில் விழுப்புரத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் திருட்டில் ஈடுபட்டதை காவல்துறையினர் உறுதி செய்து அவரை கைது செய்தனர். விசாரணையில் போலி ஆதார் கார்டு மூலம் விடுதிகளில் தங்கி டிவிக்களை மட்டும் திருடி குறைந்த விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. அவரிடமிருந்து 10 டிவிக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சைக்கிளில் சென்ற முதியவர் பின்னால் வந்த லாரி மோதி உயிரிழந்த CCTV காட்சி நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் வகையில் உள்ளது.
இடையூர் பிரதான சாலையைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற 55 வயது முதியவர் சைக்கிளில் கோயிலுக்கு சென்றார். அப்போது திருத்துறைப்பூண்டியிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு சென்ற லாரியின் ஓட்டுநர் வேகத்தடையை கவனிக்காமல் அதிவேகமாக ஏற்றி இறக்கினார். இதனால் கட்டுப்பாட்டை இழந்த லாரி முன்னால் சென்ற சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சைக்கிளில் சென்ற மாரியப்பன் லாரியின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் லாரியின் ஓட்டுநர் பிரேம்குமாரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். பொருளாதாரத்துறை பேராசிரியரான குமார் கடந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் ஆண்டு மாணவி ஒருவருக்கு சமூக வலைதளம் மூலமாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் கடந்த 5ஆம் தேதி மாணவியை வீடியோ காலில் அழைத்த குமார் தவறான முறையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பேராசிரியர் குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் போக்சோ வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றத்தினை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஜூலியட் புஷ்பா திறந்து வைத்தார். புதிய நீதிமன்றத்தின் முதல் வழக்கின் மீது நீதிபதி சரஸ்வதி விசாரணை நடத்தினார். இதுவரை மாவட்ட மகளிர் விரைவு நீதிமன்றத்தின் மூலம் விசாரிக்கப்பட்டு வந்த பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவு நேரத்தில் கரடி ஒன்று குப்பை தொட்டியில் அங்கும் இங்குமாக ஓடி உணவு தேடியது. கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. பெரும்பாலும் அவை உணவு தேடி கிடைக்காமல் குப்பை தொட்டிகளில் கழிவுகளை சாப்பிட்டு வரும் நிலை உள்ளது. இந்நிலையில் கக்குச்சி கிராமத்தில் சுற்றித் திரிந்த கரடி ஒன்று அங்கு மலை போல குவிந்து கிடந்த குப்பைகளில் உணவு தேடியது. மேலும் பிளாஸ்டிக் கழிவுகளோடு வீசப்பட்டிருந்த உணவுகளையும் அந்த கரடி சாப்பிட்டது. தமிழ்நாடு அரசியலில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக விஜய் வருவார் என்று தாங்கள் நம்பவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியா கூட்டணியில் உள்ள புலவால் டெல்லி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக கூறினார். பிரிந்து நின்ற அந்த நிலைதான் இன்றைக்கு மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஸோ இதை உணர்ந்தாவது இந்த தேர்தல் முடிவுகளிலிருந்து இதர எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எதிர்க்கட்சிகளுடைய ஒற்றுமை என்பதுதான் பிஜேபியை வீழ்த்தும் தோற்கடிக்கும். பொதுவாகவே தமிழ்நாட்டு அரசியலில் இந்த அதிமுக திமுகவை பிடிக்காத ஒரு செக்ஷன் எப்போதுமே இருக்காங்க வாக்காளர்கள். அத்தகைய மூன்றாவது ஒரு நபராக விஜய் அவர்கள் இருப்பாரே தவிர இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக அவர் வந்து விடுவார் என்று நாங்கள் இப்ப நம்பல. ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் அருகே பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய 37,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய இ சேவை மைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். குமிழேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த நபர் தனது பெயரில் உள்ள சொத்திற்கு பட்டா பெயர் மாற்றம் செய்ய பகவதிமங்கலம் விஏஓ பார்த்திபனை அணுகியுள்ளார். அதற்கு அவர் 37,000 லஞ்சம் வேண்டும் எனவும் அதனை இ சேவை மைய உரிமையாளர் அகமது ஜப்ரின் அலி மூலம் கொடுக்கும்படியும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அகமது ஜப்ரின் அலியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள விஏஓ பார்த்திபனை தேடி வருகின்றனர். கடலூர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகிய 300க்கு மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்து கொண்டனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நடைபெற்ற இணைப்பு விழாவில் புதிதாக இணைந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில் வரும் 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷ வழிபாட்டிற்காக பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்ய வரும் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த நாட்களில் மழைப்பொழிவு இருந்தால் அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் கோயில் நிர்வாகமும் வனத்துறையும் தெரிவித்துள்ளன. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள பின்னத்தூரில் 20க்கும் மேற்பட்டோர் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரம் வழங்கி மதமாற்ற முயற்சியை மேற்கொண்டதாக கிராம மக்கள் அவர்களை வாகனங்களோடு சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் 20 பெண்கள் உட்பட 28 பேரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பேருந்து பயணியர் நிழற்குடை சேதமடைந்து இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. ஆங்காங்கே உடைந்த நிலையிலும் விரிசல் அடைந்தும் காணப்படுவதால் அதனை பயன்படுத்த பொதுமக்களிடம் அச்சம் நிலவுகிறது. இதனால் இந்த பயணியர் நிழற்குடையை அகற்றிவிட்டு புதிதாக அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி வீரர்கள் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலில் வழிபாடு நடத்தினர். தமிழக வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ஆல்ரவுண்டர் அக்ஷர் பட்டேல் ஆகியோர் பூரி கோவிலில் தரிசனம் மேற்கொண்டனர். 3 வீரர்களின் வருகையால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இங்கிலாந்து அணியுடனான 2வது ஒருநாள் போட்டி கட்டாக்கில் இன்று நடைபெறக்கூடிய நிலையில் இந்திய வீரர்கள் ஒடிசா வந்துள்ளனர்.